சமூகங்களுக்கும் நீதி, கௌரவம் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் எங்கள் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தி சமூகங்களுக்கிடையே ஒன்றுபட்டு நிற்கின்றோம். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் ஒன்றிணைந்து நின்று நீதிக்காக குரல் கொடுத்த தமது நாட்டின் அனைத்து தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் சர்வதேச சமூக உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த இத்தகைய வீரர்கள் மீண்டும் நிகழாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மார்ச் 31ஆம் தேதி தேசிய நினைவு நாளாக அறிவிக்கப்பட்ட இந்த ஆண்டின் ஞாபகார்த்த தினத்தை நினைவு கூறும் இந்த தருணத்தில் 2027 மார்ச் 31ஆம் அன்று, அதாவது எதிர்வரக்கூடிய தருணத்தில் நடைபெறவுள்ள அடுத்த ஆண்டு COVID-19 பாதிக்கப்பட்டவர்களுக்காக விசேடமாக ஒதுக்கப்பட்ட ஓட்டமானவழி அடக்க ஸ்தலத்தில் நடைபெறும் என்பதை இதன் மூலம் அறிவிக்கின்றோம். மேலும் இந்த இடத்தை அளந்த தருணத்தால் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிக்கும் தேசிய நினைவு சின்னமாக மேம்படுத்தி வேண்டும் என முன்மொழிகின்றோம். இது அனைத்து சமூகங்களுக்கும் சிந்தனை, நினைவு மற்றும் கூட்டாகி ஆறுதலையும் இடமாக அமையும். இந்த நினைவு தின நிகழ்வு நீதியை நிலைநாட்டவும், கௌரவத்தை மீட்டெடுக்கவும், மேலும் கருணை மற்றும் பேதமற்ற ஒன்றிணைந்த இடத்தை உருவாக்கவும் எங்கள் ஒன்றிணைந்த உறுதியை வலுப்படுத்தட்டும் என்று இந்த பிரகடனத்தினால் உங்கள் முன்னேறி நான் முன்மொழிகிறேன். பட்டியலை மட்டும் நான் வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஆல் ஸ்ரீலங்கா ஜமியத்துல் உலமா, நேஷனல் ஷூரா கவுன்சில், முஸ்லிம் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரம், ஆல் ஸ்ரீலங்கா யூனியன் முஸ்லிம் லீக் யூத் ஃப்ரண்ட், சலாமா சொசைட்டி, நேஷனல் மூவ்மெண்ட் அகேன்ஸ்ட் ஃபாசிபிள் கிரிமேஷன், கொஸ்லாம், இமாம் ஷாஃபி சென்டர், Education and Development, Sri Lanka Jamaat Islami, Lawyers for Social Justice, also YMMA Conference, Islamic Center, Center for Islamic Studies, Association for Muslim Youth, Sri Lanka Shabab, RPSL Consortium, Supreme Council of Tariqas, Sri Lanka Muslim Civil Society Foundation, MyBiz, Council for Community Initiatives, and Media Line. Assalamu alaikum. இந்த பிரகடனத்தில் இருக்கின்றது. இதனை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய அரசியல் பிரமுகர்கள் இருப்பதனால் உரிய இடங்களுக்கு இந்த பிரகடனம் போய் சேரும் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன்.